அலையா விருந்தியாலை போல் அவருடைய கட்சிக்காரரை கூட்டி அந்த ஒரு ஆர்ப்பாட்டை நடத்திட்டு திட்டமிட்டு ஒரு கலவரத்தை தூண்ட முயற்சி செய்திருக்கிறார். இப்போ திருமாவளவன் அவர்கள் தான் இந்த டிராமா பண்ணாரு. கண்டிப்பாக, டெஃபினட். அப்படி கொடுத்தால், தத்தெடுத்தால், கல்விக்கு உதவி செஞ்சால், அந்த குடும்பத்துக்கு உதவி செஞ்சால் உண்மையிலே வரவேற்போம். அதனால் வாய்க்கு வந்தபடிலாம் ஆதரவர்ச்சனா பேசிட்டு போயிடக்கூடாது. இந்த 15 நாள் எங்கே போனார் ஆதரவர்ச்சனா? அதனால் நாங்கள் இது ஆதரவர்ச்சனுடைய கருத்துக்கு நாங்கள் வரவேற்க மாட்டோம். விஜய் சொன்னால் நாங்கள் வரவேற்போம். விஜய்ங்கிறது இன்றைக்கி ஒரு ஸ்டார், மக்கள் ஏற்றுக்கக்கூடிய ஒரு நடிகர், கூட்டணிக்கு வர. அதனால் விஜய் சொன்னால் நாங்கள் ஏற்றுக்குறோம். அதாவது ஆதரவர்ச்சனா ஒரு கட்சியினுடைய ஸ்லீப்பர் செல் மாதிரி தான் செயல்படுறாரு ஆளும். அதனால் ஆதரவர்ச்சனா அதுக்கெலாம் நாங்கள் பதில் சொல்ல முடியாது. விஜய் சொன்னால் பதில் சொல்கிறோம். குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்று நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்கள் திமுகவின் மூத்த முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள் மற்றும் அதிமுகவின் வழக்கறிஞர் பிரிவு துணை செயலாளர் செந்தில்வேல் அவர்கள். குக்கு செய்தி நேயர்களுக்கு மிக்க நன்றி. கிட்டத்தட்ட 56,000 சப்ஸ்கிரைப் தாண்டி போயிட்டு இருக்கும். இதே போல தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை அளிக்கவும். அது மட்டும் இல்லாம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இருவருக்கும் வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். இப்போ சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா திருமாவளவன் அவர்களுடைய காரு ஒரு வழக்கறிஞர் மேலே இடிச்சிருக்கு. ஸோ திருமாவளவன் சொல்கிறாரு இது எல்லாமே திட்டமிட்ட சதி, இதுக்கு பின்னாடி ஆர்எஸ்எஸும் பாஜகவும் இருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. இந்த வழக்கை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மரியாதைக்குரிய திருமாவளவன் அவர்கள் தமிழ்நாட்டில் என்ன மழை பெஞ்சாலும் ஆர்எஸ்எஸ் காரணம், வெயில் அடித்தாலும் ஆர்எஸ்எஸ் காரணம், புயல் வந்தாலும் ஆர்எஸ்எஸ் காரணம், வெளில வந்தாலும் ஆர்எஸ்எஸ் காரணம். அவர் அரசியல் பண்ணுறதுக்கு ஆர்எஸ்எஸ் சனாதனா இப்படிலாம் பேசிக்கிட்டு தன்னுடைய இருப்பை காட்டிக்கொள்கிறதுக்கு இப்படிலாம் பண்ணுறாரு. மரியாதைக்குரிய திருமாவளவன் அன்றைக்கு உயர்நீதிமன்றத்திற்கு வர வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த இன்சிடெண்ட்டுக்கு பின்னாடி Z+ பாதுகாப்பு கேட்குறாரு. அவர் பாதுகாப்பு கேட்குறது நியாயம். அது கொடுக்கறதும் கொடுக்காததும் மாநில அரசினுடைய ஒப்புதலை பெற்று மத்திய அரசு கொடுக்கணும். ஆனால் அன்றைக்கு நடந்த நிகழ்வு என்பது அந்த பார் கவுன்சிலுக்கு முன்னாடி தினந்தோறும் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கும். அது நாங்களே பல முறை சொன்னோம். ஏற்கனவே எங்கள் கவர்மெண்ட்லேயே ட்ரை பண்ண முடியல. அந்த இடத்துல இன்னும் ஒரு நீதிமன்றத்திற்கு போகிறதுக்கு ஒரு தரைப்பாலம் அமைக்கணும், இல்லைன்னா மேலே பாலம் அமைச்சு மக்களை தினந்தோறும் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடக்கும். அது சாதாரணமாக வார்த்தையோடு போயிடும். ஆனால் அன்னைக்கு நடந்த நிகழ்வு என்பது மரியாதைக்குரிய உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதி மேலே அங்கே ஒரு வழக்கறிஞர் நீதிமன்றத்துக்குள்ளே செருப்பை நோக்கி வீசார். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அந்த நிகழ்வு நடக்கும்போது இந்தியா முழுவதும் உள்ள வழக்கறிஞர் சங்கங்கள், அரசியல் கட்சி தலைவர்கள் கண்டன பதிவை பண்ணாங்க. அது கண்டிக்கத்தக்கது. அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கக்கூடாது. அது அந்த நாள் வரலாற்றிலே, நீதிமன்ற வரலாற்றிலே ஒரு கருப்பு நாள், கரும்புள்ளி, அதில் மாற்று கருத்தே இல்லை. அப்படி ஒரு நிகழ்வு நடக்கும்போது அதை யார் தட்டி கேட்பது? எல்லா மாநிலங்கள்லேயும் வழக்கறிஞர் சங்கங்கள் இருக்குது. குறிப்பாக சென்னையில் பார்த்திங்கன்னா சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கம் இருக்குது, மெட்ராஸ் பார் அசோசியேஷன் இருக்குது, லா அசோசியேஷன் இருக்குது, மகளிர் வழக்கறிஞர் சங்கம் இருக்குது. இப்படி தமிழ்நாடு ஃபுல்லாக அங்கங்கே மாவட்ட நீதிமன்றங்கள், கீழமை நீதிமன்றங்களில் வழக்கறிஞர் சங்கம் இருக்குது. இவர்கள் தான் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து நடத்தணும். ஆனால் யாருமே இவரை கூப்பிடல, வழக்கறிஞர் சங்கங்கள் யாருமே கூப்பிடலை. இவருடைய விடுதலை சிறுத்தை கட்சி சார்பில் உள்ள வழக்கறிஞர் அணி, சமத்துவ வழக்கறிஞர் என்ற பெயரில் அலையா விருந்தியாலை போல் அவருடைய கட்சிக்காரரை கூட்டி அந்த ஒரு ஆர்ப்பாட்டை நடத்திட்டு திட்டமிட்டு ஒரு கலவரத்தை தூண்ட முயற்சி செய்திருக்கிறார். இப்போ திருமாவளவன் அவர்கள் தான் இந்த டிராமா பண்ணாரு. கண்டிப்பாக, டெஃபினட்டாக. அதாவது அங்கே ஆயிரக்கணக்கான வழக்கறிஞர்கள் வர்றாங்க. தினமும் 10,000 பேர் 20,000 பேர் வழக்கறிஞர்கள் போகிறாங்க. பொதுமக்கள், வழக்காடிகள் எல்லாமே போகிறாங்க. நான் திருமாவளவன் மட்டும் குறை சொல்ல. இந்த இஷ்யூவை டைவர்ட் பண்ணுறதுக்கு இந்த ஆளும் அரசே மரியாதைக்குரிய திருமாவளவனை அனுப்பி இப்படி ஒரு பிரச்சனையை, அதாவதுங்க மரியாதைக்குரிய திருமாவளவன் வண்டி போகுது, ஒரு வழக்கறிஞர் வண்டி ஓட்டிகிட்டு போகிறாரு, அவரை லைட்டாக இடிச்சிட்டாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? திடீர்னு எப்போவுமே இடிக்கும் போது தன்னுடைய ரெட்டாலியேட் திருப்பி ஒரு கோபத்தை காமிப்பான். அதைத்தான் அவர் பண்ணார். நம்ம என்ன பண்ணோம்? சாரிப்பா, போப்பா இதுதான் நடக்கும், இல்லை 2 திட்டுவாங்க.
அவர் இவ்வளவு வரைக்கும் என்னமோ ஒரு கொடுங்கோலில் தாக்குற மாதிரி ஒரு 10 பேர் சூழ்ந்து கொண்டு அடித்து விரட்டி பார் கவுன்சில் வரைக்கும் உள்ள விரட்டி உயிர் பொழைச்சி தப்பி போறவனை போய் வந்து உள்ள போட்டு அடிக்கிறது, இதெல்லாம் வன்மையா கண்டிது. சட்டத்தை யாரும் கையில் எடுக்க முடியாது. சொல்றாங்கன்னா இந்த மாதிரி வந்து அவரு தான் வேணும்னே சதி பண்ணியிருக்காரு என்னன்னு கேட்காம அவர் வந்து திருமாவளவன் அவர்களை வந்து திட்டினதாகவும், ஏன் வந்து எங்க தலைவர் இப்படி திட்டுறீங்கன்னு இறங்கி அவங்க அடிச்சதாகவும் வந்து சொல்றாங்க. சடன் ப்ரொவகேஷன் தான் அது நடந்தது. அது அவ்வளவு நிலைக்கு ஒரு கொடூரமா தாக்க வேண்டிய அவசியம் கிடையாது. வார்த்தை பொருளை நிறுத்திருக்கலாம், அப்படியே தள்ளி விட்டு வாப்பான்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிப்பாட்டிருக்கலாம். இவ்வளோ வரைக்கும் ஒரு என்னமோ ரவுடி அடிக்கிற மாதிரி, ஒரு பெரிய தேச விரோதி அடிக்கிற மாதிரி அடித்து ஓடி போய் பார் கவுன்சில் ஒளிரனையும் திருப்பி போய் அடிக்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஜனநாயகத்தில் யாரும் சட்டத்தை கையில் எடுக்க முடியாது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. சார், இவர் என்ன சொல்றாருன்னா, முழுக்க திருமாவளவன் அவர்களை திமுக அரசு தூண்டி விட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ண வச்சிருக்காங்கன்னு சொல்றாரு. ஏம்மா, நான் வந்து ஊடகத்தில் தான் இதில் தான் பார்த்தேன், ஊடகங்களில் பார்த்தேன், நியூஸில் பார்த்தேன், திருமாவளவன் பேசுனதையும் பார்த்தேன், அந்த தம்பி பாதிக்கப்பட்ட தம்பி அவர் பேசுனதையும் பார்த்தேன். ஆனால் இது வந்து சட்டத்துக்கு உட்பட்ட செயல். அதெல்லாம் அந்த அட்வொகேட் அவர் சொன்ன மாதிரி அட்வொகேட் அசோசியேஷன் 3 அசோசியேஷன் இருக்குது. அந்த 3 அசோசியேஷனில் உடனடியாக அவங்க தான் அதுக்கு உரியது பண்ணணும். இன்றைக்கெல்லாம் கூட இந்த அட்வொகேட்ஸ் எல்லாம் கூட உண்ணாவிரதம் ஊர்வலம்லாம் கூட பண்ணுறாங்கன்னு கேள்விப்பட்டேன். இப்போ மதுரையிலேருந்து கூட ஃபோன் வந்தது, அவர்கிட்ட செந்தில்கிட்ட பேசினாங்க. ஸோ அதனால் இது வந்து வழக்கறிஞருக்குள்ளே உள்ள ஒரு செய்தியை நம்ம இதில் வந்து உக்காந்துக்கிட்டு நம்ம வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோன்னு நம்ம பேச முடியாது. அவர் அட்வொகேட்டு, அதனால் அவர் அதை பற்றி பேசலாமே தவிர நான் இதை பற்றி பேசுகிறதுக்கு இயலாது. சார், இப்போ சமீபத்தில் அதாவது விஜய் அவர்களுடைய வழக்கு வந்து சிபிஐக்கு மாத்திரம் சொல்லியிருந்தாங்க இல்லையா, உடனே வந்து ஆதவ் அர்ஜுனா என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, விஜய் அவர்கள் அந்த 41 குடும்பத்தையும் வந்து தத்தெடுக்கிறதாவும் அவங்களுக்கான கல்வி செலவு மருத்துவ செலவு எல்லாத்தையும் அவரே பார்த்துக்க இருக்கிறதாவும் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காரு. இந்த பேட்டி எப்படி பார்க்குறீங்க? விஜய் தான் சொல்லணும். விஜயனுடைய முகமாக ஆதவ் அர்ஜுனா பேசுகிறதுக்கு, ஆதவ் அர்ஜுனாலாம் பெரிய நம்ம ஒரு அரசியல் தலைவராக வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண முடியாது. அப்படி கொடுத்தால், தத்தெடுத்தால், கல்விக்கு உதவி செஞ்சால், அந்த குடும்பத்துக்கு உதவி செஞ்சால் உண்மையிலே வரவேற்போம். அதனால் வாய்க்கு வந்து அப்படிலாம் ஆதவ அர்ஜுனா பேசிட்டு போயிடக்கூடாது. இந்த 15 நாள் எங்கே போனார் ஆதவ அர்ஜுனா? களத்தில் யார் இருந்தது? அதனால் இதை வந்து விஜய் தான் சொல்லணும், நான் வந்து இந்த குடும்பத்தை தத்தெடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு. அதனால் ஆதவ அர்ஜுனா பல கட்சிக்கு போயிட்டு வந்து அரசியல் செய்கிற வந்து ஆதவ அர்ஜுனா சொல்கிறதுக்கெலாம் நாங்கள் வந்து பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. அதனால் ஆதவ அர்ஜுனா பேச்செல்லாம் நம்ம ஒரு இதாக எடுத்துக்கிற முடியாது. அதனால் நாங்கள் இதை ஆதவ அர்ஜுனுடைய கருத்துக்கு நாங்கள் வரவேற்க முடியும். விஜய் சொன்னால் நாங்கள் வரவேற்போம். விஜய்ங்கிறது இன்றைக்கி ஒரு ஸ்டார், மக்கள் ஏற்றுக்கக்கூடிய ஒரு நடிகர், கூட்டணிக்கு வர. அதனால் விஜய் சொன்னால் நாங்கள் ஏற்றுக்குறோம். அதாவது ஆதவ அர்ஜுனா ஒரு கட்சியினுடைய ஸ்லீப்பர் செல் மாதிரி தான் செயல்படுறாரு ஆளும். அதனால் ஆதவ அர்ஜுனா அதுக்கெலாம் நாங்கள் பதில் சொல்ல முடியாது. விஜய் சொன்னால் பதில் சொல்கிறோம். இதை பற்றி உங்களோட கருத்து சார்? ஏமா, இதெல்லாம் வந்து ஒவ்வொரு முறையும் அந்த குடும்பத்தை தத்தெடுத்து அவர் இங்கே கொண்டுட்டு வந்து பனையூரில் குடி வச்சுருவாரா? அதாவது கல்வி செலவு மருத்துவ செலவு கல்வி செலவு எல்லாமே அரசாங்கம் இலவச கல்வி தருது. அரசாங்கம் இலவச கல்வி தருது. அது எத்தனை குழந்தைகள் அங்கே கல்வி கொடுத்தாலுமே வந்து சில செலவுகள்லாம் இருக்கும் இல்லையா? எல்லாமே எத்தனை குழந்தைகள் இருக்காங்க அதை பாரு. அங்கே அந்த 41 பேர்ல இறந்தது பூரா குழந்தைகள் தானே இறந்துருக்கு. குழந்தைகள் 8 9 குழந்தைகளே இறந்து போச்சு. வேற குழந்தைகளே இல்லை. குழந்தைகள் இருக்கும் இல்லையா? அடுத்த குழந்தைகள் இருக்குது. எத்தனை குழந்தைகள் இருக்கு? அந்த குழந்தைகளுக்கு ஒரு பண்ணுவாரு வச்சுவாரு. இந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா எதுவுமே பண்ணல. நடிகர் சூர்யா மட்டும்தான் அதை ப்ராப்பரா பண்ணிட்டு இருக்காரு. நடிகர் சூர்யா அதாவது அவங்களை தத்தெடுத்து அந்த குழந்தைகளை தங்க வச்சு படிக்க வச்சு டாக்டர் ஆக்கியிருக்காரு. இன்ஜினியர்ஸ் பல பேர் 600 பேரை டெவலப் பண்ணி விட்டுருக்காராம் அந்த ஒரு வருஷத்துல மாத்திரம். அந்த அதில் அது மாதிரி பண்ணுறதுக்கு வந்து அதுக்கு பெரிய நெட்வொர்க் வேணும். இவர் நெட்வொர்க்கில் இவரை பார்க்குறதே பெரும்பாடும் போது இவர் எங்கே அந்த நெட்வொர்க்குள்ளே போகிறாரு? அதெல்லாம் இயலாது. என்ன வார்த்தை அலங்காரத்துக்கு பேசலாமே தவிர வேற ஒன்றும் பேச முடியாது. அவர் தான் 20 லட்ச ரூபா தரேங்கிறாருல, அதோட இன்னொரு 30 லட்ச ரூபாய் போட்டு 50 லட்ச ரூபாயை ஒவ்வொரு குடும்பத்துக்கு கொடுத்துட்டா அவங்க அதை வந்து பேங்க்கில் கூட போட்டு கொடுங்க. பேங்க்கில் ஒரு டெபாசிட்டாக போட்டு அவங்கள்ட்ட கொடுத்தாச்சுன்னா மாதம் மாதம் ஒரு வட்டி வந்துடும். அதை வச்சு அவங்க வாழ்வாதாரத்தை பார்த்துப்பாங்க. அதை விட்டுட்டு நான் படிக்க வைக்கிறேன், அதை வைக்கிறேன், இதை வைக்கிறேங்கிறதெல்லாம் ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவாது செல்லும். இவர் டெபாசிட்டில் போட்டு அந்த ரசீதை அவங்கள்ட்ட கொடுத்து மாதம் மாதம் வட்டி வாங்கிக்கணும். ஒரு 10 வருஷத்துக்கு ஃபிக்ஸரில் போட்டு பணத்தை கொடுத்துடலாம். 3 மாதத்துக்கு ஒரு தடவை வட்டி வரும். அந்த வட்டியை வாங்கி அவங்க செலவு பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஸ்கீமை பண்ணட்டும்.
அதை விட்டுட்டு இதெல்லாம் கதை. அதாவது ஆதவ் அர்ஜுன் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கெல்லாம் வந்து ஏழைகளை பற்றி தெரியாதுடா கண்ணு. ஏன்னா விஜய்க்கு கூட தெரியும். ஏன்னா அவங்க கஷ்டப்பட்டு மேலே வரும்போது, அவங்க பிள்ளைகள்லாம் கஷ்டப்படும்போது அவங்களுக்கு தெரியும். அவங்க அப்பா வந்து இப்போ உடனே பெருசாக வந்துடல. கஷ்டப்படுற குடும்பத்தில் இருந்து அதுக்கப்புறம் தான் வந்தார் விஜய். அது கூட சின்ன வயசில் அவருக்கெல்லாம் கஷ்டங்கன்னா என்னன்னு தெரியும். ஆனால் ஆதவ் அர்ஜுனுக்குடைய இடம் அப்படி இல்லை. அவங்க எல்லாம் பெரிய மல்டி மில்லியனர்ஸ் ஃபேமிலி. அப்ப இதை விஜய் கேட்காமலே இவர் பேசிக்கிட்டு இருக்காருன்னு விஜய் சொல்றீங்களா? கேட்காம பேச மாட்டாங்க. எப்பயுமே தலைமை இல்லாமல் வால் ஆடாது. அவர் ஒன்று பேசியிருப்பார், இவர் 9 பேசுவார், அவ்வளோதான். இதில் வந்து ஏம்மா இதில் என்ன இருக்குது? இப்போ நான் கூட தான் போகிற போக்கில் சொல்லிட்டு போக வேண்டியது தானே. அந்த குடும்பத்தில் இருக்க 41 குடும்பத்தில் எத்தனை குழந்தைகள் இருக்கோ அந்த குழந்தைகளுக்கு பூரா படிப்பு செலவை நான் ஏற்றுக்கிறேன். முடிஞ்சு போச்சா? இது ஒரு பெரிய மிஞ்சி போனால் என்ன வரும்? வருஷத்துக்கு ஒரு 10,000 வரும், இல்லை ஒரு 1,00,000 வருமா? வேற என்ன பெருசாக வந்துட போகுது? இதெல்லாம் கதை விடுறதுமா. இந்த கதையெல்லாம் வந்து நீயே ஒன்னாலேயே சாவலே, நீ என்னத்துக்கு தத்தெடுத்துக்கிற? நீ ஏன் சொல்ற? இல்ல அவருடைய கூட்டத்துல தானே இது அது நடந்திருக்கு. அந்த கூட்டத்துல ஒரு விஷயம் நடந்துச்சு. இருக்கு இல்லையா எங்களுக்கு அவருக்கு? அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்றீங்க. அப்புறம் என்னத்துக்கு நீ தத்தெடுக்கிற மசுரு? அப்ப இதுல அவர் அங்க நடந்த குற்றத்துக்கு தான் எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்றாரு. ஆனா அவருடைய தொண்டர்கள் தானே அவங்க எல்லாருமே. இங்க பாருமா, இதெல்லாம் வந்து புனையப்பட்ட செய்தி, கட்டுக்கதைகள். இவங்களுக்கு வந்து இதே தான். அதாவது ஒரு நடக்கக்கூடாத ஒரு சம்பவம் நடந்து போச்சு. அது யாரு பொறுப்புங்கிறது இவருடைய பொறுப்பு வந்து முழுக்க முழுக்க விஜயுடைய பொறுப்பு. அவருடைய தொண்டர்கள் என்ன சொல்லியிருந்தா கூட, ஏப்பா நான் வந்து 3 to 10க்கு தானே டைம் வாங்கியிருக்கோம், நீங்கள் எதுக்கு நான் 12 மணிக்கு வருவேன்னு எதுக்கு சொல்கிறீங்க? நீங்கள் ஒரு 5 மணிக்கு வரேன்னு சொல்லு, இல்லை ஒரு 6 மணிக்கு வரேன்னு சொல்லுன்னு இவர் சொல்லியிருக்கணும். 12 மணிக்கு வர்றேன்னு சொல்லியிருக்கக்கூடாது. இது இவருடைய தவறு தான். அதுக்கு முழு பொறுப்பாக அவர் தான் ஏற்றுக்கணும். அவர் அதை பற்றி இதுவரை எந்த மீடியாலையும் எதுலேயுமே தவறு நடந்துருச்சு, தவறுக்கு நான் வருந்துறேன், மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு யார்கிட்டையும் கேட்கல. இதுதான் மனித நேயம். இது வந்து எடப்பாடியே இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்திருந்தா, இந்த 12 பேர் சுட்டு கொன்னதுக்கு அவரே சொன்னார். இந்த மாதிரி தெரிஞ்சோ தெரியாமலே என் ஆட்சி காலத்தில் இந்த மாதிரி நடந்துருச்சு, நான் அதுக்கு ஆழ்ந்த எண்களையும் வருத்தத்தையும் தெரிவித்து கொள்ளுகிறேன்னு அப்பயுமே பேசினார். அது மனித நேர்வு. அதை விட்டுப்புட்டு இன்னுமே வருத்தம் தெரிவிக்காமல் உட்காந்துக்கிட்டு நான் குடும்பத்தை தத்தெடுத்துக்கிறேன், தாலாட்டு பாடுறேன், நான் அங்கே இருக்க பிள்ளைகளை நான் எடுத்து இந்த வருத்தம் தெரிவிச்சதுனால தானே இந்த விஷயங்கள்லாம் ஒரு பண்ண முன் வந்திருக்காரு. வருத்தம் தெரிவிக்கல. விஜய் எதுல சொல்லியிருக்காரு? இந்த நிகழ்ச்சிக்கு நான் மிகுந்த வருத்தம் அடைகிறேன், அதனால நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு. எனக்கு கஷ்டமா தான் இருக்கு இந்த சம்பவம். அது கஷ்டமா தான் இருக்குது. கஷ்டமா தான் உனக்கு கூட வாய்க்கு தொண்டை கீழே வராம மேல வாக்குல தான் வருது. நீ கூட வயிற்றுல இருந்து பேசலை, சும்மா அது மாதிரி தான். இதெல்லாம் டைலாக்ஸ்மா, யார் வேணாலும் பேசலாமா. ஏட்டு சொரக்கா கறிக்கு உதவாதுடா கண்ணு. இதை வந்து ஆதவ அர்ஜுன் பேசுகிறத விடு. ஆதவ அர்ஜுன் வந்து அதாவது என்னன்னா, அது வந்து ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி. அது அப்படி தான் தெரியும், யாருக்கும் அடங்காமல் தெரியும். அது இப்போ அவர்கிட்ட போய் சேர்ந்து அவரையும் வம்புக்கு இழுத்து விட்டுருச்சு. பாவம், நல்ல மனுஷன் விஜய் ஆட்சிக்கு வர்றாரு, ஆட்சிக்கு வரலைங்கிறத பற்றி நமக்கு கவலை இல்லை. அது ஒரு நல்ல தம்பி, ஏதோ சினிமாவில் நடிக்குது, ஏதோ ஒரு பணம் காசு வச்சுருக்கு, மக்கள் மத்தியில் இருக்கிற பணங்களை எல்லாம் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர். உலக நாடுகளில் இருக்க கிறிஸ்துவ மிஷினரிஸ் எல்லாம் பணம் அனுப்புது. இதுவரையே ஒரு 50,000 கோயில் என்னமோ வந்திருக்கான். அப்படி இவ்வளவு அதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. இதெல்லாம் ஆதாரம் இருக்குது, ஒன்றிய அரசுகிட்ட தானே இருக்கு. இந்த வெளிநாட்டிலேருந்து வர்ற பணம் டைரெக்டாக இவங்க அக்கௌண்ட்டுக்கு வராது. எல்லாம் ரிசர்வ் பேங்க்குடைய பெர்மிஷன் பேரில் தான் அக்கௌண்ட்டுக்கு வரும். அதனால் ஏமாற்றலாம் முடியாது, யாரும் போய் பேச முடியாது. புரிஞ்சுக்கிறதா? அதனால் வரட்டும், நல்லா பண்ணட்டும். நான் என்ன சொல்கிறேம்மா, அரசியல் பண்ணுறதுல என்ன தப்பு? இப்போ எடப்பாடி பண்ணுறாரு, ஊராக போய் பிரச்சாரம் பண்ணுறாரு, நாங்கள் அதை பற்றி ஏதாவது விமர்சனம் பண்ணுறோமா? அது அவருடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸை அவர் பண்ணுறாரு, பண்ணட்டும், நல்லா பண்ணட்டும். மக்கள் அவருக்கு வாக்களித்தா அவர் ஆட்சிக்கு வரட்டும். நாங்கள் பரப்புரை பண்ணுறோம், எங்களுக்கு வாக்களித்தா மக்கள் நாங்கள் வர்றோம். அதே மாதிரி விஜய்க்கு வாக்களித்தா விஜய் வரட்டும். இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் தவறுகள் நடக்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறோம். நாங்கள் ஆட்சியில் இருக்கோம், எங்கள் ஆட்சியில் இருக்கும்போது ஒரு தவறு நடக்கும்போது அதுக்கு நாங்கள் வந்து சரியாக அதை வழி நடத்தணும். இப்போ இதுவும் உங்கள் ஆட்சியில் தான் நடந்திருக்கு, அப்போ நீங்களும் பொறுப்பேற்றுக்கணும் இல்லையா? நாங்களும் பொறுப்பு ஏற்றதுனால தானே ராத்திரியே எங்கள் முதலமைச்சர் அங்கே போகிறாரு. சார், போகிறது மட்டுமே இல்லை, முன்னாடியே நடக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு பிளானிங். அதெல்லாம் பிளானிங். என்ன பிளானிங்? கத்திரிக்காய் பிளானிங். நீ வந்து 10,000 பேர் தான் வருவோன்னு சொல்லிவிட்டு அதுவும் அந்த இடம் பாத்தீங்கன்னா வெறும் 5,000 பேர் நிக்கிறதுக்காக. அதெல்லாம் கிடையாது. 15,000 பேர். இவங்க பேசக்கூடாது. பார்த்தது மாதிரி இவங்க தலைவர் போய் பேசுனதே 15,000 பேர் வந்தார். கேளு அவர்கிட்ட
15,000 பேர் அந்த இடத்துல வந்து கூடினாங்க. 2வது இவங்க 10,000 பேர் வருவாங்கன்னு சொல்லி இவங்க 3 இடத்த எழுதி கொடுத்தல, அது அந்த இடமும் ஒன்று புரிஞ்சுக்கோங்க. அதனால அவங்க கேட்ட இடத்த தான் நம்ம ஒதுக்கி கொடுத்துருக்கோம். 2வது இவ நடந்த நிகழ்ச்சி என்னன்னா இருமா விஜய் ஒப்பிட இங்க முடியாது பாரு, இல்லையா? நடந்த நிகழ்ச்சி என்ன தெரியுமா? இந்த தம்பி கொடுத்தது 3 to 10. 3 to 10னா ஒரு 8 மணிக்கு வர்றேன், இல்லை ஒரு 7 மணிக்கு வர்றேன்னு சொல்லியிருக்கணும். 12 மணிக்கு வர்றேன்னு சொன்னேன். காலையில் வெள்ளன 9 மணிக்கு எல்லாம் வந்து அங்கே கூட்டிட்டாங்க கூட்டம். அவங்களுக்கு இந்த நேரம் ஆக ஆக இந்த வெயிலினுடைய தாக்கம், தண்ணி தாகம், பசி இதில் கிறக்கிட்டாங்க. இவர் வரும்போது மணி 7 ஆகி போச்சு. அப்போ தள்ளு முள்ளு இந்த இது வண்டி உள்ளே நுழையும் போது இங்கிட்டு இருக்கவங்க ஒதுங்கி இடம் கொடுக்கும்போது ஒருத்தர் மேலே ஒருத்தர் சாஞ்சு அதில் செத்தது தான் இந்த சாவே தவிர வேற ஒன்றும் கிடையாது. அதனால இதை முடிச்சிடும், அவ்வளோதான். உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க, அதற்கு நன்றி.